செவிலியர் போராட்டத்தில் செவிலியர்கள் தனியாக நிற்கிறாங்க. நம்மளை போன்ற அரசியல் செயல்பாட்டாளர்கள் அங்கே இல்லை. தேவர் அலோன் இல்லை. அதுவும் அவங்க வீடியோக்களில் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாங்க. இப்போ அவங்க தனியாக இருக்கிறாங்க. அங்கே எங்கே இதுவே வந்து திமுக ஆட்சியில் இல்லாத போது ஒவ்வொரு போராட்டங்கள் எப்படி இருக்கும். நான் குறை சொல்ல, அன்றைக்கி போய் பங்கெடுத்தவங்கள நான் குறை சொல்ல. ஏன்னா நானும் பங்கெடுத்தவங்களில் பலர்லாம் நானும் ஒருத்தன். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கி எங்களில் சிலர் தான் இருக்கிறோமே தவிர பலர் வந்து அந்த போராட்டத்துக்கு முகம் கொடுக்க மாட்டேங்க. அந்த பங்கெடுப்பு பாரபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு, சமூக செயற்பாட்டாளர்களுக்கு, இன்டலெக்சுவல்ஸ்க்கு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம், அரசியல் கட்சி நிலைப்பாடு இருக்கும். அதோடைய விளைவு தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் எந்த ஒரு தீர்வை காணாமலும் இருக்கு. நாம இந்த அரசும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. திமுகன்ற கட்சி நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை ஆதரித்து பேச அரசவை புலவர்கள் மாதிரி ஒரு 10 பேரை பெற்று போட்டு வச்சுருக்காங்க. அவங்க எதனாலும் ஆதரித்து பேசுவாங்கன்னு அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் முடியும். ஒரு செவிலியர்களும் அந்த பேருந்தில் ஏறி நின்று நம்மளை பார்த்து கேட்ட கேள்விகள், அவங்கள நடத்தின விதம், ஒரு மக்கள் நல அரசு இது செய்யுமா? மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறீங்களே, ஏன் பொய் சொல்லணும்? அப்போ உங்களால் முடியாதுன்றதை வெளிப்படையாக சொல்லுங்கள்.